இந்தியாவில் முதலா ஏன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை மையமாக வச்சு ஐரா அப்படின்னு ஒரு திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அதோட ட்ரெய்லர் வந்து இப்போ வெளியாகிருக்குங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். செயற்கை நுண்ணறிவு ஏஐ பற்றி எல்லாரும் பயந்துட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் இந்தியாவோட முதல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்தி படமான ஐராவோட ட்ரெய்லர் அப்புறம் பாடல் வெளியீட்டு விழா வந்து மும்பையில் இப்போ நடந்திருக்குங்க. இந்த படத்தை வந்து பிக் ஃபிலிம்ஸ் மீடியா வந்து தயாரிச்சிருக்காங்க. சாம் பட்டாச்சாரிஜி இயக்கியிருக்காருங்க. லாம்ப்ளெக்ஸ் டிஜிட்டல் தியேட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமா ஏப்ரல் 4, 2024 அன்னைக்கு நாடு முழுவதும் திரையரங்குல வெளியாக இருக்குங்க. இசையமைப்பாளர் சமீர் சென் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டாருங்க. இங்கிலீஷ்ல செயற்கை நுண்ணறிவு சொல்லக்கூடிய அந்த ஏஐ மையமா வச்சு நிறைய படங்கள் வந்து வந்திருக்குங்க. அதுல அந்த செயற்கை நுண்ணறிவு வந்து எவ்வளவு வந்து ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி கதை அம்சத்தை மையமா வச்சுதான் அந்த இங்கிலீஷ் படம்னா இருக்கும். அதே மாதிரியான கதை அம்சத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த ஐரா படத்தோட ட்ரெய்லரும் வந்து இருந்துச்சுங்க. இதில் வந்து ரோஹித் போஸ்ராய் அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட பெரும்பகுதி விஎஃப்எக்ஸை சார்ந்துதான் இருந்தது அப்படின்னு இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்ச ரோஹித் பாஸ்ராய் வந்து தெரிவிச்சிருக்காருங்க. இந்த படத்தோட இயக்குனர் சாம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஎஃப்எக்ஸுக்காகவே 3 வருஷம் ரோஹித் பாஸ்ராய் வந்து செலவழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் வந்து ஓடுமா அப்படின்னு தெரியல. இதுல சீக்குவல் வேற அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஐராவோட 2ஆம் பாகமும் வருங்காலத்துல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட முதல் ஏஐ அடிப்படையிலான திரைப்படம் ஐராங்க. இது நம்ம நாட்டோட திரைப்படத்துறையில குறிப்பிடத்தக்க மைல்கல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படம் வந்து செயற்கை நுண்ணறிவின் சிக்கல்கள் அதனால ஏற்படும் பாதிப்புகளை மையமா வச்ச ஒரு கதைங்க. இந்த படம் தான் முதல்ல ஏஐய மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு இந்தி படங்க. அதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிடுவோம். நன்றி.